இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. அமலாக்கத்துறை வரம்பு மீறுவதாக கடும் கண்டனம். கூட்டாட்சி தத்துவத்தை அமலாக்கத்துறை சீர்குலைப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து. தனிநபர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஒட்டுமொத்த நிர்வாகத்தை எப்படி விசாரிக்க முடியும் எனவும் சரமாரி கேள்வி. டாஸ்மாக் விவகாரத்தில் திமுக அரசுக்கு அமலாக்கத்துறை மூலம் களங்கம் ஏற்படுத்த முயன்ற மத்திய பாஜக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சமட்டியடி. இனிமேலாவது மத்திய அரசு அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துவதை கைவிட வேண்டும் என RS பாரதி வலியுறுத்தல். தொடர்ந்து பல காலமாக நிலுவையிலே பல வழக்குகள் டாஸ்மாகில் இருந்ததையும் மறந்துவிட்டு திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் பத்திரிகைகளை செய்து வருவதும் பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் அமலாக்கத்துறையின் வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் முடிவு கட்டி உள்ளது. அமலாக்கத்துறை பிளாக்மெயில் ஏஜென்சி போல் செயல்படுவதாகவும் RS பாரதி விமர்சனம். டாஸ்மாக் வழக்கை அமலாக்கத்துறை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும். அமலாக்கத்துறை சோதனைக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திட்டவட்டம். பாரத் அம்ரித் திட்டத்தின் கீழ் போளூர் மற்றும் ஊத்தங்கரை ரயில் நிலையங்களை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. தமிழகத்தில் 9 ரயில் நிலையங்கள் உள்பட நாடு முழுவதும் 103 புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் திறந்து வைப்பு. பாகிஸ்தானுடன் வர்த்தகமோ பேச்சுவார்த்தையோ கிடையாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாடுவதற்கு பாகிஸ்தான் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் பேச்சு. மோடியின் எண்ணம் நிதானமாகத்தான் இருக்கும், ஆனால் ரத்தம் கொதிக்கிறது. எனது உடலில் ரத்தம் ஓடவில்லை, சிந்தூர் தான் ஓடுகிறது என ராஜஸ்தானில் ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்த பின் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவின் முப்படைகளும் சேர்ந்து ஒரு சக்கர வியூகத்தை உருவாக்கி பாகிஸ்தானை மண்டியிட வைத்தனர். பயங்கரவாதிகளின் 9 மறைவிடங்களை 22 நிமிடங்களில் தாக்கி அழித்ததாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு நீர் திறக்க உத்தரவு. ஜூன் மாதத்திற்கு 9.19 TMC மற்றும் ஜூலை மாதத்திற்கு 31.24 TMC தண்ணீர் திறக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு உத்தரவு. திமுக பொதுக்குழு ஏற்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு உள்ளிட்டோர் பங்கேற்பு. திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைத்து கட்சிகளும் எந்தவித பாகுபாடும் இன்றி ஒன்றிணைய வேண்டும். திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் விலக வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். பாஜகவில் வார் ரூம் அரசியல் இனி இருக்கக்கூடாது. அதிமுகவை விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிடும் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளையொட்டி 20,000-க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம். இரத்த தானம் வழங்கியவர்களை நேரில் அழைத்து சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் என்றென்றும் எதிரி பாஜக. கீழடி தமிழர்களின் தாய்மடி என்ற உண்மையை உரக்க சொல்வோம் என எம்பி சு வெங்கடேசன் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் கட்சி மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்போம். நாமக்கல்லில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தமிழகம் வீரம் செறிந்த ஆன்மீக பூமி என ஆளுநர் ஆர்.என். ரவி புகழாரம். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதம் தவிடுபொடியாக்கப்பட்டுள்ளதாகவும் சிங்கம்புணரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெருமிதம். மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையில் முறைகேடுகளை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது உச்சநீதிமன்றம். அனைத்து கட்டண விவரங்களையும் தனியார் கல்லூரிகள் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். நீட் முதுகலை தேர்வு தொடர்பாக தேசிய அளவில் நவீன கலந்தாய்வு அட்டவணையை விரைவில் வெளியிட வேண்டும். தேசிய அளவில் கட்டண ஒழுங்குமுறை கட்டமைப்பை நிறுவிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தல். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வரும் 24ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 27ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சிங்கப்பூரில் இருந்து விமானத்தில் கோவைக்கு கடத்தப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான உயரக கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட கேரள இளைஞரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி நாளை தொடங்க உள்ளதன் எதிரொலி. கோப்பை, ராட்சத ஐஸ்கிரீம், கார் உள்ளிட்ட வடிவங்களை உருவாக்கும் பணிகளில் தோட்டக்கலைத்துறையினர் தீவிரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முடியனூர் திரௌபதி அம்மன் கோயில் தேர் திருவிழா. 65 அடி உயர பிரம்மாண்ட தேரை தோளில் சுமந்தவாறு வீதி உலா சென்ற பக்தர்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற ராட்சத காத்தாடி நிகழ்ச்சி. பல்வேறு வடிவங்களில் கண்ணை கவரும் வகையில் நடைபெற்ற காத்தாடி திருவிழாவை உற்சாகத்துடன் கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிப்பதை துருக்கி உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். எல்லையோர தீவிரவாத ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் இந்தியா திட்டவட்டம்.